அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே மன்னரை வேதனை பற்றி மன்னரை பற்றி உண்டான செய்திகளை அதிகமாக அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அதுபோன்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் மன்னரை உண்டான விஷயங்களை பற்றி மன்னரை பற்றி உண்டான செய்திகளை நமக்கு அதிகமாக சொல்லி காட்டி சென்றிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே மன்னரை பற்றி இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார். يثبته الله الذين آمنوا بالقول ثابت في الحياة الدنيا وفي الآخرة ويضل الله الظالمين ويفعل الله ما يشاء என்பதாக சொல்லி காட்டுகின்றார். எவர் ஈமான் கொள்கின்றார்களோ அவர்களை இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான். இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழிதவரச் செய்கின்றான். மேலும் அல்லாஹ் தான் எதை நாடுகின்றானோ அதை செய்கின்றான் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சொல்கின்றார், ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى என்பதாக சொல்லி காட்டுகின்றார். எவர் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றாரோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்வு உண்டு. மேலும் நாம் அவனை கியாமத்து நாளில் குருடனாகவே எழுப்புவோம் என்று வல்ல ரஹ்மான் கூறியுள்ளார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இது மன்னரை வேதனை பற்றி உண்டான செய்தியாக இருக்கின்றது, மன்னரை பற்றி உண்டான விஷயமாக இருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களை நல்ல அமல்களை செய்திருந்தோம் என்று சொன்னால், ஈமான் கொண்டவர்களாக இருந்து நற்காரியம் புரிந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் நமக்கு நலவை ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அதே சமயத்தில் ஈமான் இல்லாதவர்களாக, ஈமான் இருந்தும் ஈமான் இல்லாதது போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அவனது தண்டனையை பெறக்கூடியவர்களாக, அவன் நாடினால் தண்டிக்கக்கூடியவனாக, நாடினால் மன்னிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அவனது தண்டனைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது, அவனது கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது, மன்னரை வேதனையை நாம் அனுபவிக்கக்கூடாது. அதற்கு இவ்வுலகத்தில் நல்ல அமல்களை செய்து வரக்கூடியவர்களாக, அந்த மன்னரையை பயந்து மறுமையை பயந்து இந்த உலகத்தில் நற்செயல்களை அதிகமாக புரிந்து வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் மன்னரை பற்றி உண்டான செய்தியை சொல்லி காட்டுகின்ற பொழுது இவ்வாறு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயம் எனக்கு இல்லாமல் இருந்திருக்குமையானால் மன்னரை வேதனையை பற்றி, அங்கு அனுபவிக்கூடிய வேதனையை பற்றி, அவர்கள் படும் வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யும்படி அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டிருப்பேன் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஹதீஸை முஸ்லிம் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது மன்னரை வேதனை மிக கடினமானதாக இருக்கின்றது, மன்னரை வேதனை மிக மோசமானதாக இருக்கின்றது. அந்த வேதனையை உங்களுக்கு நான் கேட்க செய்திருப்பேன், வல்ல ரஹ்மானிடத்தில் அதற்காக நான் துஆ செய்திருப்பேன். ஆனால் என்னை தடுத்தது
நீங்கள் மக்களை புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயம்தான் என்னை தடுத்து விட்டது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டியுள்ள செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக மன்னர வேதனை மிக மோசமானதாக மிக கடினமானதாக இருக்கும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்கள் அப்படிப்பட்ட அந்த மன்னர வேதனையிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செயல்பாடுகளை இந்த உலகத்தில் செய்து வர வேண்டுமோ அதை அதிகமாக செய்து வரக்கூடியவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். இன்னும் மன்னர வேதனையை பற்றி அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மன்னரையில் மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை பற்றி சோதனைகளை பற்றி எல்லாம் எங்களுக்கு மத்தியிலே கூறினார்கள். நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால் முஸ்லிம்கள் அனைவரும் கதறி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அதாவது மன்னரை வேதனை பற்றி உண்டான செய்திகளை எங்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியை அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருகின்றது. ஆக அன்புக்குரியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மன்னரை வேதனை மிக மிக கடினமானதாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவரிடத்தில் 2 யூத பெண்மணிகள் வந்தார்கள். வயதான யூத பெண்மணிகள் வந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் அவர்கள் சொன்னார்கள், மன்னரை வேதனை மிக கடினமானது என்பதாக சொன்னார்கள். மன்னரை வேதனை பற்றி உண்டான செய்திகளை சொன்னார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அதை நம்பவில்லை. மன்னரை வேதனையை பற்றி உண்டான செய்தியை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் சென்றதற்கு பிறகு சற்று நேரத்தில் அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 2 பெண்மணிகள் வந்தவர்கள் இவ்வாறு மன்னரை வேதனை பற்றி கூறினார்களே, உண்மையா என்பதாக கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மன்னரை வேதனை உண்டு என்பதாக சொன்னார்கள். மன்னரை வேதனை உண்டு. மன்னரையில் மனிதன் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையை ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் தவிர மற்ற அனைத்தும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். மனிதன் மன்னரையில் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையை, அவன் கத்தக்கூடிய அந்த கதறலை, அவன் இடக்கூடிய கூச்சலை மனிதர்களும் ஜின்னியன்களும் தான் கேட்காதை தவிர மற்ற அனைத்தும் அதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுததற்கு பிறகு மன்னரை வேதனையை விட்டு நான் பாதுகாவல் தேடக்கூடியவனாக, மன்னரை வேதனையை விட்டு நான் வல்ல ரஹ்மானிடத்தில் பாதுகாப்பு கேட்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருகின்றது. அன்புக்குரியவர்களை இப்படி மன்னரை வேதனை உண்டு, அதுவும் கடினமானதாக இருக்கும். எனவே அந்த வேதனையில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றனர். மன்னரை வேதனை மிக கடினமானதாக இருக்கின்றது. நீங்கள் அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள், அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதற்காக இந்த உலகத்தில் நல்ல அமல்களை செய்து வாருங்கள். மன்னரை வேதனையை பயந்து நல்ல அமல்களை புரிந்து வாருங்கள். மறுமையை பயந்து நல்ல செயல்பாடுகளை நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக நமக்கு உபதேசித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த மன்னரை வேதனையை பயந்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல அமல்களை அதிகமாக செய்து மன்னரையில் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான்
எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.